சொல்லு. ஹலோ அங்கிள். அங்கிளா? நல்லா வளர்ந்துட்டாளடா. ஏய், என்ன மச்சான்? வணக்கங்க. மச்சான் இவங்க அங்கிள் இவங்க மல்லிமா என்னோட அம்மா. ம் டாட மல்லிமாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. டேய் இதுக்கு ஏன்டா தயங்குற? நாங்க உன்னை எப்பவோ கல்யாணம் பண்ணிக்க சொன்னோம், நீ இப்பயாவது பண்ணிக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம்டா. அப்பா டேய் ஏன்டா எங்க கிட்ட சொல்லவே இல்ல? இல்லடா, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துச்சு, அதான் சொல்ல முடியல. சிஸ்டர் உங்க பேர் என்ன? மல்லி. எங்களை பத்திலாம் சொல்லிருக்கானா? நிறைய சொல்லிருக்காரு. எப்படி சொல்லிருக்கானா? நல்ல விதமா சொல்லிருக்கானா இல்ல தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கானா? ரொம்ப சிறப்பா சொல்லி வச்சிருக்காரு. தினேஷ்னு ஒரு அங்கிள் மாங்காய் திருடிட்டு அடிக்கு போயிருந்து சைக்கிளை விட்டு அப்படியே ஓடி போயிட்டாரு. ஏன்னா இதெல்லாம் சொல்லி டாடா கிட்ட சொல்லிருக்காரு. இதெல்லாம் சொல்லி சொல்லி வச்சிருக்கான். வச்சிருப்ப. சும்மா லைக் வெண்பா, இவரை விடு. அசோக் அங்கிளை பத்தி சொல்லிருக்கல, அத கொஞ்சம். அது அதான் அதான். சொல்லு சொல்லு சொல்லு. மச்சான் பாரு. அக்கா என்ன 5 நிமிஷத்துல ரஞ்சிதா கூப்பிடுவான்னு சொன்ன, ஏய், என்ன பாப்பா பண்றா? நல்லா பேசுறாள. பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் ரெடி ஆகலையா? என்ன பண்றான் இவ? ஒரு உப்பு மிளகாய் தூள் கலக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? உள்ள அப்படி என்ன பண்றாளோ? ஆ, என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நீங்க தான் அப்பவே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்களே. என்னது, நான் ரெடி பண்ணனா? ஏங்க, உங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு உங்க அக்கா காலையிலேயே எந்திரிச்சு கிச்சன்ல எல்லா வேலையும் பார்த்தாங்க. டிஃபன் எல்லாம் எப்பவோ ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. என்ன பக்கத்துலயே விடலையே. அக்கா நிஜமாவக்கா? ஆ, அ, ம். எதுக்கு இவ இப்போ எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு சொல்றான்னு தெரியலையே. நான் அப்பவே நினைச்சேன், என்னடா அக்கா இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்காங்களேன்னு தோணுச்சு. ஆ, பின்ன ஒன்னா ரெண்டா கிச்சன் ஃபுல்லா வெரைட்டியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாஸ்தா, நூடுல்ஸ், சூப்பு, இட்லி, பாயாசம். அப்பா எவ்வளவு டிஷ் தெரியுமா? அசத்திட்டாங்க. இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கலான்னு இருக்கேன். நானே சமைச்சு போர் அடிச்சிருச்சுங்க. இன்னைக்கு உங்க அக்கா சமையல டேஸ்ட் பண்ணலான்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அக்கா எதுக்குக்கா இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ற? இதுக்காக தான் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்லாம் வேணான்னு சொல்றேன். பேசாம கடையில கூட ஆர்டர் பண்ணிருக்கலாம்ல. அக்கா சின்ன வயசுல உங்க சமையல் சாப்பிட்டது இப்போ அப்படிதான் சமைக்கிறீங்களா இல்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா? உங்க சமையலுக்கு மார்க் போட போறேன். இவன் வேற மல்லி இப்படி பிளேட்டை குப்புற கவுப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன்? இது தெரியாம சாப்பாட்டுல உப்பு மிளகாய் தூள்லாம் கொட்ட சொல்லிட்டேனே. கடவுளே, அவ என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியலையே. ஆ, என்ன மேடம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இன்னும் எதுவும் ரெடி ஆகாத மாதிரி கிச்சனே பார்த்துட்டு இருக்கீங்க? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிடலாம். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வந்துடுறேன். மேடம் நீங்க எதுக்கு போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து கூப்பிட்டுக்கிட்டு? அதான் எல்லாம் ரெடியா இருக்குல்ல, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். ஆமாக்கா, எல்லாரும் போய் சாப்பிடலாம். டேய் வாங்கடா. வா மச்சான் போலாம். ரொம்ப முதல்ல பசிக்குது. நீ வா. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் உட்கார்ந்து பேசலாம். போங்க. ஃபுல் கட்டு கட்ட வேண்டியதான். நம்ம ஒண்ணா சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சுலடா. சரி வா. வாங்கடா வாங்க. உட்காருங்க. உட்காருங்க.
ஓகே ஏய் வெண்பா நீ உட்காரு. இல்லடா நான் மல்லிமா கூடயே சாப்பிட்டுக்கிறேன். சரி. ஏங்க உங்க அக்காவையும் சாப்பிட சொல்லுங்க. அக்கா உட்காரு. அஹ், இல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் ரஞ்சி கூட அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ரஞ்சிதா உட்காரு. அக்கா நீ உட்காரு. டேய் கூச்சப்படாம சாப்பிடு. கூச்சமா? என்னதான் இருந்தாலும் நாம சமைச்சதை நாமளே சாப்பிடுறது அவ்வளோ டேஸ்டா இருக்காது. இல்ல ரஞ்சிதா? ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அக்கா வேற லெவல்க்கா. நீங்க கனடால இவ்வளவு நாள் இருந்துட்டு இன்னும் நம்மளோட சமையல மறக்காம இருக்கீங்களே. அக்கா ஸ்வீட்டு அற்புதம், வாய்க்குள்ள போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு என்னோட டயட் பிளான்லாம் நாசமா போச்சு. அக்கா, என் ஒய்ஃபுக்கு ஒரு நாள் நீங்க சமையல் கிளாஸ் எடுக்கணுமே. எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க? ஃபீஸ் எல்லாம் கிடையாது, எப்ப வேணாலும் கூட்டிட்டு வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இல்ல மேடம்? அப்போ ஓகே. என்ன இது நல்லா இருக்கு. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நீங்க தான் அப்பவே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்களே. ஏங்க உங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு உங்க அக்கா காலையிலேயே எந்திரிச்சு கிச்சன்ல எல்லா வேலையும் பார்த்தாங்க. டிஃபன் எல்லாம் எப்பவோ ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. என்ன பக்கத்துலயே விடலையே. பின்ன ஒன்னா ரெண்டா கிச்சன் ஃபுல்லா வெரைட்டியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாஸ்தா, நூடுல்ஸ், சூப்பு, இட்லி, பாயாசம். அப்பா எவ்வளோ டிஷ் தெரியுமா? அசத்திட்டாங்க. ஐயோ, மல்லி ஏதோ பிளான் பண்ற போல இருக்கே. இப்போ கண்டதையே கொட்டி மாட்டிக்க வேண்டாம், பேசாம பிளானை டிராப் பண்ணிடுவோம். ராஜ்யத்தை பாயாசத்தை சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். வெண்பா அவங்க பண்ணதை அவங்க கிட்டே ப்ரமோட் பண்றியா? அக்கா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு டேஸ்டான இந்தியன் ஃபுட் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. மாப்பிள்ள இனிமே ரெகுலரா விஜய் பர்த்டேக்கு நம்ம இங்கேயே வந்துருவோம். டேய் வெண்பா என்னென்ன பர்த்டே சொல்றான் கேட்டு பாத்தியா? வச்சுக்கோடா. டேய் பர்த்டேன்னு என்னடா இருக்கு? நீங்க எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம், புரியுதா? டேய் இத்தனை வெரைட்டி இருக்குமாடா? அதுவும் அக்கா சமைக்கணுமே. அதான் பர்த்டே அன்னைக்கு வரேன்னு சொல்றான். சரி நம்ம போலாமா? போலாம். சரி அக்கா வரேன். போலாம். வாடா. போலாம்டா.
தேங்க்ஸ். இப்போதான் கரெக்டா நடந்திருக்க. சரி வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.